பாலிமரைசேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலிமரைசேஷன் இஸ் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பாலிமரைசேஷன் சைக்கிள் சொல்கிறாங்களா இனிஷியேஷன் ஸ்டேஜஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் கெமிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் பாலிமரைசேஷன் போட்டுட்டு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியேஷன் செயின் ஃபார்மேஷன் செயின் டெர்மினேஷன் செயின் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொபகேஷன் சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரொபகேஷன் சொல்கிறாங்களா இதில் வந்து கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் அடிஷன் பாலிமரைசேஷன் கோபாலிமரைசேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து முதல்ல வந்து பாலிமரைசேஷன் என்ன பாலிமரைசேஷன் இஸ் அ நம்பர் ஆஃப் ஸ்மால் அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிகல் ஆஃப் மோனோமர் விச் இஸ் ஜாயின் டுகெதர் எ மாலிகுல் விச் பாலிமர் அதுக்கப்புறம் வந்து திஸ் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த பாலிமர் செயின் இஸ் கால்ட் அஸ் அ பாலிமரைசேஷன். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் கண்டென்சேஷன் அடிஷன் கோபாலிமரைசேஷன். கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் இஸ் அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் a polymerization reaction with the condensation of the formation is leads to the producers of the அதுக்கப்புறம் polysulfate and condensation silicon. The end product may be alcohol and water கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாலிமரைசேஷன் வந்து நடக்கும். கண்டென்சேஷனில் வந்து கண்டென்சேஷன் சிலிக்கான். அடிஷன் பாலிமரைசேஷனில் வந்து இந்த ஆசிட் பாலிமரைசேஷன் அதுக்கப்புறம் ஸ்மால் மாலிகுல்ஸ் இஸ் கால்டு மோனோமர். அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் குட்டி மாலிகுல் இருக்குது அதுதான் வந்து மோனோமர்னு சொல்கிறாங்க. A small molecule is called monomer. மோனோமர் வந்து இருக்குது. இது வந்து these are the ion together form of a layer of polymeric chain இருக்குது. addition silicon ether அப்புறம் வந்து பாலி ஈத்தர்னு இருக்குது. கோபாலிமரைசேஷனில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோனோமர் எடுத்துக்கிட்டு ஹெட்ரோஜினஸ் பாலிமர் அதாவது காம்போசிட் ரெசின்ஸ் இதெல்லாம் வந்து பவுடர் அண்ட் லிக்விடாக அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து த பாலிமர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸஸ் வந்து is a type and heat activated acrylic resin, self cure acrylic resin, அப்புறம் cold cure chemically activated acrylic resin இருக்குது. அதுக்கப்புறம் வந்து light activated acrylic resin சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பாலிமர் ஆஃப் த ப்ராசஸஸ் தீஸ் ஆர் த அக்ரிலிக் ஸ்பெரிக்கல் ட்ரேயில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெரிக்கல் ட்ரேயில் இருக்குது அக்ரிலிக் டென்ச்சர் பேஸ் தீஸ் ஆர் த ப்ரெசன்ட் இன் த கம்ப்ளீட் பார்ஷியல் டென்ச்சர் த ஹீட் கியூர் அக்ரிலிக் ரெசின் இந்த பிரிட்ஜஸ் இந்த டெம்பரவரி கிரவுண்ட். இந்த அக்ரிலிக் ரெசின் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ரெஸ்டோரேட்டிவ் அண்டு கன்சர்வேட்டிவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து கேவிட்டி ஃபில்லர் அண்டு கிரவுண்ட் சிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் தான் வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோமேட்டிக் இம்ப்ரெஷன்லாம் வரும். என்னென்னா அதுக்கப்புறம் பாலிசல்ஃபேட் வந்து கிறிஸ்டல் வந்து HbO2 ஆக்சிலேட்டர் வந்து ஹீட்டு ரெட்டார்டர் வந்து சிலிக்கேட்டு ஃபில்டர் வந்து சிலிக்கா காப்பர் கார்போனேட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டு டைட்டேனியம் ஆக்சைடு எல்லாம் இருக்குது. பாலி ஈத்தரில் வந்து பிளாஸ்டிசைசராக யூஸ் பண்ணுறாங்க. கிளைகோ ஈத்தர் அதுக்கப்புறம் வந்து பெத்தாலேட்டு ஃபில்லர் வந்து கொலாய்டல் சிலிக்கான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் லிங்க் ஏஜென்ட்டில் வந்து அதுக்கப்புறம் அரோமேட்டிக் சல்ஃபைடு ஈத்தராக வந்து இருக்குது. அடிஷன் சிலிக்கானில் வந்து பாலிவினைல் சிலிக்கா அதுக்கப்புறம் சிலாக்ஸுன் இருக்குது. கேட்டலைஸ்டு பெலேடியம் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கேவெஞ்சர் டு அவாய்ட் த ரிலீசிங் ஹைட்ரஜன் அப்சார்பரில் வந்து பெலேடியம் இருக்குது. பை ப்ரொடியூசர்னு இருக்குது. ரெக்கமெண்டட் டியூரேஷன் ஆஃப் த போர் காஸ்டிங்கில் வந்து இட் ப்ரொடியூசஸ் த ஆஃப்டர் த இம்ப்ரெஷன் it may bring the complete gases to the liberation of the time of அதுக்கப்புறம் வந்து க்யூரிங் டைம் வந்து 6 to 8 அதுக்கப்புறம் வந்து தீசர் போர்டு வந்து 1 ஹவரில் வந்து ப்ரோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து 1 ஹவர் வந்து போர்டு வந்து 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து க்யூரிங் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் சிலிக்கான் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வந்து ஸ்டானஸ் ஆக்சலேட் சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து கிராஸ் லிங்கேஜ் வந்து ஆர்த்தோ அதுக்கப்புறம் வந்து எத்தில் சிலிக்கேட்டுன்னு இருக்குது. ஃபில்லர் வந்து அதுக்கப்புறம் வந்து கொலாய்டல் சிலிக்கேட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பவுடர் வந்து எத்தில் ஆல்கஹால் எவாப்ரேஷன் ஆஃப் த செட்டிங் ஆஃப் த ரப்பர் லீட்ஸ் டு த ஸ்ட்ரிங்கேஜ் ரெக்கமெண்டட் டியூரேஷன் ஆஃப் த போர்காஸ்ட்னு இருக்குது. போர்டு இம்மீடியட்லியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக் வந்து கம்ப்ரெஷன் மோல்டிங் டெக்னிக்கு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் டெக்னிக்கு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் டெக்னிக் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. டென்ஷன் பேஸ் டெக்னிக் வந்து
இந்த டெக்னிக்ஸ் வந்து கம்ப்ரெஷன் மோல்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங், ஃப்ளூயிட் ரெசின் டெக்னிக், விசிபிள் லைட் டெக்னிக்னு இருக்குது. இன்ஜெக்ஷன் மோல்டிங் டெக்னிக்லாம் இருக்குது, அது இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து என்னச்சுன்னா ஹீட் ஆக்டிவேட்டட் அக்ரிலிக் ரெசினில் வந்து மேஜராக வந்து பவுடரில் வந்து பாலிமெத்தில் மெத்தா அக்ரிலேட்டு, லிக்விடில் வந்து மெத்தில் மெத்தா அக்ரிலேட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இனிஷியேட்டர் இருக்குது. பென்சாயில் பெராக்சைடு வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிசைசராக வந்து டைபியூட்டைல் தேலேட் தான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நியூமரிக் சல்ஃபேட்டு, அதுக்கப்புறம் வந்து கேட்மியம் சல்ஃபேட்டுன்னு இருக்குது. கேட்மியம் சல்ஃபேட் வந்து காப்பர் கலரிங் ஏஜெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒப்பாசிஃபையராக வந்து ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இதோட இன்ஹிபிட்டர் வந்து ஹைட்ரோக்ளோரோ, அதுக்கப்புறம் ஹைட்ரோக்யூனிலோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க இனிஷியேட்டராக. அதுக்கப்புறம் வந்து கிராஸ் லிங்கிங்கில் வந்து கிளைகால் டைமெத்தில், அதுக்கப்புறம் வந்து மெத்தா அக்ரிலேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் கான்ஸ்டிடியூஷனில் வந்து லைட் ஆக்டிவேட்டட் டென்ஷியர் ரெசினில் வந்து மேஜர் கான்ஸ்டிடியூஷனாக வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பாலிமர் வந்து அதுக்கப்புறம் வந்து யூரேத்தேன் வந்து டைமெத்தா அக்ரிலேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க பவுடராக. மேஜர் வந்து மெத்தா அக்ரிலேட் யூஸ் பண்ணுறாங்க. மெத்தா அக்ரிலேட் வந்து மோனோமராக யூஸ் பண்ணுறாங்க. பவுடர்னால் பாலிமரு. அதுக்கப்புறம் வந்து மோனோமராக வந்து மெத்தா அக்ரிலேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இனிஷியேட்டராக வந்து அதுக்கப்புறம் வந்து கேம்ஃபோக்வினோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சலரேட்டருக்கு வந்து அதுக்கப்புறம் டைமெத்தில் அமினோ எத்தில் அப்படின்னு அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்லராக வந்து மைக்ரோஃபைன் சிலிக்கா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கெமிக்கலி ஆக்டிவேட்டரில் வந்து மேஜராக வந்து பாலிமெத்தில் மெத்தா அக்ரிலேட்டுன்னு இருக்குது. ஆக்டிவேட்டராக வந்து அதுக்கப்புறம் வந்து பீத்தாலிடோன் இருக்குது. அதுக்கப்புறம் பென்சாயில் பெராக்சைடு வந்து இனிஷியேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் பென்சாயில் பெராக்சைடு இனிஷியேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல்லையும் பென்சாயில் பெராக்சைடு வந்து இனிஷியேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைபியூட்டைல் தேலேட் வந்து பிளாஸ்டிசைசராக யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் பிளாஸ்டிசைசர் வந்து டைபியூட்டைல் தேலேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து ஒப்பாசிஃபையராக யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒப்பாசிஃபையராக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து மெர்க்குரி, அதுக்கப்புறம் அண்டு சல்ஃபேட் வந்து கலர் பிக்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஹிபிட்டர் வந்து ஹைட்ரோக்யூனிலோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிராஸ் லிங்கிங் ஏஜெண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளைகால் டைமெத்தில் அதுக்கப்புறம் அக்ரிலேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க கிராஸ் லிங்கேஜில். இப்போ வந்து பாலிமரைசேஷன் சைக்கிள் வந்து இஸ் டிஃபைன்ட் as a cycle of controlling the heating process. லிக்விட் அண்ட் பாலிமர் வந்து இது ரிஜிட் பாலிமராக வந்து நெட்வொர்க்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைப் ஆஃப் பாலிமரைசேஷன் சைக்கிள் வந்து ஷார்ட் ரேபிட் சைக்கிள், லாங் ஸ்லோ சைக்கிள், ரிவர்ஸ் சைக்கிள் இருக்குது. இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 100 degree Celsius வந்து பாயில் பண்ணால் ஷார்ட் சைக்கிள். இது வந்து என்னென்னா 20 to 20 minutes வந்து 30 minutes வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாங்கில் வந்து 75 degree Celsius வந்து அதுக்கப்புறம் 8 hour வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 72 degree வந்து 2 hours வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஃபார் 8 hour. அதுக்கப்புறம் வந்து 100 degree Celsius வந்து 1 hour கூட வைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் சைக்கிளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ் காமனாக வந்து 100 degree Celsius வந்து 20 minutes, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கம்மி பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஐடியல் ஸ்டாண்டர்ட் சைக்கிளைசேஷனில் வந்து 74 degree Celsius வந்து 2 hour, 100 degree Celsius வந்து 1 hour வைக்கிறதா வந்து ஐடியல் ஸ்டாண்டர்டைசர் பாலிமரைசேஷன். அதுக்கப்புறம் இனிஷியேஷன், ப்ரொபகேஷன், டெர்மினேஷன். இனிஷியேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீட் ஆக்டிவேட்டட் பென்சாயில் பெராக்சைடு இருக்கா, ஹீட் ஆக்டிவேட்டட் பென்சாயில் பெராக்சைடு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இதாகும் அது பென்சாயில் பெராக்சைடோட. அதுக்கப்புறம் வந்து ப்ரொபகேஷனில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ரியாக்ட் வித் மோனோமரில் வந்து ரியாக்ட் ஆகி எண்ட் ஃபார்ம் அஸ் லாங் செயினாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ டெர்மினேஷனில் வந்து ரியாக்ஷன் அதுக்கப்புறம் ஸ்டாப் வித் த செயின் ஆர் கம்ப்ளீட் அதுக்கப்புறம் காம்பினேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பாலிமரைசேஷனில் வந்து அடிஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் பாலிமரைசேஷனில் வந்து அடிஷன் ஹீட், அதுக்கப்புறம் வந்து என்ஷியர் த கம்ப்ளீட் பாலிமரைசேஷன்
அடிஷன் ஹீட் என்ஷூர் த கம்ப்ளீட் பாலிமரைசேஷன். மினிமல் ரெசிடியல் மோனோமராக இருக்குது. பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோலிங்கில் வந்து இட் ப்ரிவெண்ட் த இனிஷியல் ப்ராசஸ் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் த சைக்கிள் வந்து ப்ரிவெண்ட் இன்டர்னல் போரோசிட்டி, ரெடியூஸ், அதுக்கப்புறம் ரெசிடியல் மோனோமர், அதுக்கப்புறம் என்ஷூர் த கம்ப்ளீட் பாலிமரைசேஷன், என்ஹான்ஸ் தி மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் வந்து பாலிமரைசேஷன். அது போஸ்ட் பாலிமரைசேஷன் வந்து கம்ப்ளீட் த பாலிமரைசேஷன். டெர்மினேஷன் வந்து அதுக்கப்புறம் டெர்மினேஷன் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்சிக்வன்ஸ் வந்து இஸ் இம்ப்ரூவ் த பாலிமரைசேஷன் வந்து போரோசிட்டி. அதுக்கப்புறம் போரோசிட்டி வந்து அதுக்கப்புறம் பாலிமரைசேஷன் போரோசிட்டி வந்து கேக் பப்ளிங் வரும் இந்த ரேபிட் ஹீட்டிங் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் கியூரிங்னால வந்து இன்அடிக்வேட் டைம் டெம்பரேச்சர்னால அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் கியூரிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் சைக்கிள் ஓவர் ஹீட்டிங் அதெல்லாம் வந்து ஹை ரெசிடியல் மோனோமர் ஆயிரும். அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் ஹீட்டிங் அண்ட் கூலிங் வந்து இம்ப்ராப்பர் ஹீட்டிங் அண்ட் கூலிங் வந்து போர் டயமீட்டராக இருக்கும். வைவாவில் வந்து விச் பாலிமரைசேஷன் சைக்கிள் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஹீட் யூர் அக்ரிலிக் ரெசின் அப்படின்னு கேட்போன்னா வந்து 74 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலிங் த அதுக்கப்புறம் இனிஷியேட் தி அதுக்கப்புறம் வந்து பாலிமரைசேஷன் இனிஷியேட் அண்ட் கம்ப்ளீட் த பாலிமரைசேஷன் அக்ரிலிக் ரெசின் இஸ் 74 டிகிரி செல்சியஸ் வந்து 2 hour. திஸ் ஆர் த ஃபாலோவிங் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இன் 1 hourல வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒய் த லாங் சைக்கிள் இஸ் ப்ரிஃபர்ட் இன் ஓவர் த ஷார்ட் சைக்கிள். அதுக்கப்புறம் லாங் சைக்கிள் அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் த போரோசிட்டி. அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் கியூரிங், லோ ரெசிடியல் மோனோமர், வென் த இனிஷியேஷன் ஆஃப் த பாலிமரைசேஷன், பென்சாயில் பெராக்சைடு, ஆக்டிவேஷன் ஆஃப் ஹீட்டிங். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் தட் ஸ்டார்ட் தி ரெடக்ஷன். அதுக்கப்புறம் வந்து வாட் ஹேப்பன் த பாலிமரைசேஷன் சைக்கிள் இஸ் ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் இனிஷியல் போரோசிட்டி டு ரியாக்ட் த மோனோமர் அதுக்கப்புறம் இருக்குது.